இதான் வந்து லோ பீம்க்கான விசிபிலிட்டி, நல்லாவே ஒரு த்ரோ இருக்குது. அதே நான் ஹை பீம் வந்து கொடுக்குறேன் பாருங்கள், ஹை பீம். ஓகேவா, இதே நான் பாஸ் கொடுக்குறேன் பாருங்கள். வெல்கம் பேக் டு ரூம் கேரேஜ். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பத்தூரில் தான் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இதோட லைட்டோட பிரைட்னஸ் வந்து ரொம்பவும் கம்மியாகிடுச்சு. சரி ஓகே, இதோட அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக நம்மகிட்ட ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் நான் காட்டுறேன். அது நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் தரேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு குட் சாய்ஸாக இருக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப மைலேஜ் மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ ப்ராடக்ட்ஸ்லாம் போடுறதுக்கு, கார் ரிவ்யூ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நயோ ஈவோ அந்த பல்பை தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்ஜி ஹெட்லாம்ப் மிஸ்டர் ஈகல்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பேரோட பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஈகல்னு சொல்லி போட்டுக்கோங்க உங்களுக்கு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது. நயோ ஈவோ அந்த கம்பெனியோட பேர். அது என்ஜி மிஸ்டர் ஈகல் 90 வால்ட் ஹை பிரைட்னஸ், 60% வந்து எனர்ஜியை வந்து நல்லாவே கன்சப்ஷன் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி 50,000 ஹவர்ஸ் வந்து லைஃப் ஸ்பேன் இதுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 600% வந்து மோர் லைட்டை வந்து விசிபிலிட்டியை வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கறனால இந்த லைட்டோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸில் நம்ம வெளியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோடா ரேபிட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இது டிக் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கார் இப்போ i20 இருக்கலாம், அதுக்கு தகுந்த மெக்கானிக் கார்ட்டை போய் பேசுனீங்களாலோ இல்லை நெட்டில் பார்த்தீங்கனாலோ இல்லை உங்கள் சர்வீஸ் சென்டரில் யார்கிட்ட கேட்டிங்கனாலோ கண்டிப்பாக அது சொல்லுவாங்க. அந்த லைட்டை தான் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்க. ஓகேவா, இங்கே வந்து மேனுவல், இந்த மேனுவலுக்கான என்னன்றது அதையும் காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. இன்ஸ்டாலேஷனோட ஸ்டெப்பு வந்து 2 செல்லையும் கொடுத்துருக்காங்க. H8 H9 இந்த மாதிரி ப்ராசஸ்லங்களுக்கு தனி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி H1 H3 H4 H7 H13ன்றவங்களுக்கு மட்டும் தனி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த மேனுவலோட புக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பராமீட்டர்னு சொல்லி இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான எனக்கு டக்குன்னு கண்ணில் போட்டோடனே இந்த 2 பிளாஸ்ட்டும் 2 LED பல்ப்ஸ், அதாவது இந்த 2 சப்ஜெக்டை பற்றி தான் மெயினாகவே அவங்க சைடில் கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் வாரண்ட்டி வந்து அவங்க சைடில் கிளைம் பண்ணுறாங்க. 6500 கெல்வின் வந்து கலர் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. இதுதான் வந்து பிக்கர் காப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தான் LED ஃப்ளிப் சிப்புன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த டிசைனோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஈகிள் டிசைன் சொல்லி, இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ரெட்டைனர் அப்படின்னு சொல்லி இதை வந்து மூவ் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் மூவ் ஆகுதா. இது அலுமினியம் கூட நல்லாவே ஹீட் ஆகும். கண்டிப்பாக லைட்னாலே நமக்கு ஹீட் ஆகும். நம்ம வீட்டில் போகிற லைட்லேயே ஹீட் எந்தளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் தெரியும். ஹீட் ஆகிறதுனால பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 RPM ஸ்பீடில் வந்து இந்த ஃபேன் வந்து இப்போ ரியரில் வந்து சுற்றும். தெரியுதா அந்த ஃபேனு, இந்த ப்ராடக்ட்டில் இருக்க ஃபேனு நல்லாவே ஒரு திக்காக இருக்குது. இது அவுட்புட் கூட நல்லாவே திக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து சர்க்யூட் எதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ப்ளக் மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியிலேருந்து பவரை வந்து எடுத்து இது இந்த பிளாஸ்ட் வழியாக இன்புட் பண்ணி கம்மி பவர் எடுத்து அதிகமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த லைட்டுக்கு வந்து அனுப்புறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த பிளாஸ்டரு. பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பேர் டிரைவர்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பிளாஸ்டர்னு ஒரு பேர் இருக்குது. இனிமேல் நம்ம இன்ஸ்டாலேஷன் போய் பார்ப்போம், அவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதுவும் வீடியோ ஆட் பண்ணுவேன் நான். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். வாங்க இன்ஸ்டாலேஷன் போகலாம். பட் லைட்டிங்கான செட்டிங்ஸும் நான் வந்து நம்ம பிரதர் தான் பண்ணுறாப்புல. அந்த செட்டிங்கை வந்து ஆட் ஆன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா வேறு ஏதாவது நீங்கள் மாட்ட போகிறீங்கனாலும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. வாங்க பார்க்கலாம். பல்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு நம்ம அண்ணன். அதனால் வந்து இப்போ 2 பக்கத்தில் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஹாலஜன் எல்இடிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குன்றது பார்த்துங்க. சரி இப்போ மாற்றுவோம். மாற்றிட்ட பிறகு காட்டுறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வண்டி வந்து ஹீட்டாக இருக்கும்போது எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை வச்சு எடுக்கிறதுக்கு. அதில் வந்து ஒரு அதிகமான ஒரு எம்எம்மான ஒரு காப்பர் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பேரலாக வச்சுருக்காங்க. இந்த ஆங்கிளில் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்கக்கூடாது, இந்த ஆங்கிள் தான் வைக்கணும். அது வந்து பெரிய காப்பராக வருது, கீழே வருது. சின்னதாக ஒரு காப்பர் வந்து மேலே வருது. அதுதான் அந்த பொசிஷன்லாம் வைக்கணும். ஆக்சுவலி எடுக்கும்போது வந்து ஒரே ஒரு லைட் எடுத்திருக்கோம். பட் நான் வைக்கும்போது எல்இடியில் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டோடு இருக்கும். அது நீங்கள் உள்ளே வச்சு அந்த கப்பு மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த வண்டிக்கு இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜரில் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல எந்த அளவுக்கு த்ரோ இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்தோம் இங்கே. நான் லைட்டை போடுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஒன்றுமே லைட்டே போடல இப்போ நான். ஓகேவா, இதான் வந்து லோ பீம்க்கான விசிபிலிட்டி, நல்லாவே ஒரு த்ரோ இருக்குது. அதே நான் ஹை பீம் வந்து கொடுக்குறேன் பாருங்கள், ஹை பீம். ஓகேவா, இதே நான் பாஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நியூ பிராண்டாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரையும். நியூ ஈவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒர்த்து டு பை. ஏன்னா கண்டிப்பாக அது ஒர்த்து டு
பை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா. மெயினான ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, நிறைய பேர் ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி பேக்கில் வந்து வண்டி வாங்கிட்டு, ஏன்னா நான் இந்த வண்டியை நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸாக வந்து ஒரு ஹாலஜன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. இது டக்குன்னு இதில் மாற்றின உடனே பயங்கர ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுது எனக்கு நியூ வண்டியோட. நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் முடிஞ்சிச்சு, எனக்கு த்ரூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு தாட் இருந்து அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த லைட்டு வந்து 9 வால்ட்டுன்ற போது கண்டிப்பாக ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைட்டு தான் இது. ஹெட்லாம்ப் பயங்கர த்ரோ இருக்குது. நயோ யுவோ இவங்கள தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஏன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கும் ஃபஸ்ட் டைம் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸாக இருந்தது. தேங்க்ஸ் டு நயோ யுவோ. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. ஆக்சுவலி நின்னே காட்டினா நல்லா இருக்காதுன்றதுக்காக ஒரு ட்ரைவும் போகிறேன். விசிபிலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியான ஒரு விசிபிலிட்டி இருக்குது. இன்னும் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதான் வந்து நமக்கு வந்து லோ பீம்க்கான லைட்ஸ் இது. அதே வந்து ஹை பீம் கன்வெர்ட் பண்ணுறேன். இதான் ஹை பீம்க்கான அவுட்புட் எந்த அளவுக்குன்னு வெளியிலையும் பார்த்துருங்க எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி பாஸும் கொடுக்குறேன். இதான் பாஸுக்கான அவுட்புட்டு. என்னை பொறுத்த தெரியும் கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு இந்த ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்டேன். ஏன்னா அவர் வந்து எல்லோ லைட்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு இந்த ஒயிட் லைட் மாறினோடனே நல்ல ஒரு விசிபிலிட்டி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட ஃபீட்பேக் சொன்னார். உங்களுக்கு என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட். ஓகே, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் டு எண்டு வந்து எல்லாமே ட்ராவல்லேருந்து எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நல்ல வீடியோ உங்களை தேடி வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, பாய்.